சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போறாருன்னு அர்த்தம். அப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல சொகுசு பங்களா, ஆடம்பரமான வீடு கட்டியிருப்பாங்க. அந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா, அந்த வீட்ட திரும்பி பார்க்காம போகவே முடியாது சார். ஒரு நிமிஷம் நின்னு பார்த்துட்டு போவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வீடு, மனை, வண்டி, பங்களா வாங்கணும்னாக்கா, உங்க ஜாதக கட்டத்தில சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் அற்புதமாக யாருடைய ஜாதக கட்டத்தில் அமர்ந்துள்ளதோ, அவர்கள் நிச்சயமாக, உறுதியாக அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சொகுசு பங்களா கட்டப் போறாங்கன்னு அர்த்தம். மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் ஒரு ஆடம்பரமான வீடு அமையப் போகுதுன்னு அர்த்தம் சார். ஆனால் அந்த தசாகாலம் மாறணும் சார். சார் ஒரு ஜாதக கட்டத்துல, உங்க ஜாதக கட்டத்துல 4ஆம் வீட்டதிபதி, 5ஆம் வீட்டதிபதி மற்றும் 11ஆம் வீட்டதிபதிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருக்கான்னு பாருங்க. அப்படி தொடர்பு பெற்றிருந்தால் மிகப்பெரிய அளவில் நீங்க சொத்து பத்துகள் வாங்க போறீங்கன்னு அர்த்தம். சார் அது மட்டுமல்ல, 2ஆம் வீட்டதிபதியுடன் 4ஆம் வீட்டதிபதி பிளஸ் 11ஆம் வீட்டதிபதியுடன் புதன் கனெக்ட் ஆயிருக்குன்னு வைங்க. மிகப்பெரிய அளவில் வீடு, மனை, வண்டி, வாகனம்லாம் வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம் சார். காலி மனைலாம் வாங்கி போட போகிறாங்கன்னு அர்த்தம். ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகமான சொத்துக்கள் எல்லாம் சேர வேண்டும் உங்களுக்கு அப்படின்னாக்கா, உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு செவ்வாய் நல்ல நிலையில் சேர்ந்துருக்கணும் சார். அந்த தசா காலமும் வர வேண்டும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து 2ஆம் வீட்டதிபதி, 4ஆம் வீட்டதிபதி மற்றும் 5ஆம் வீட்டதிபதி, 11ஆம் வீட்டதிபதி சொல்கிறோம் இல்லையா, இந்த 2, 4, 5, 11ஆம் வீட்டதிபதிகள் எந்த நிலையிலும் திதி சூன்ய ராசிகளில் போய் அமர்ந்து இருக்கவே கூடாது. அப்படி அமர்ந்திருந்தால் சொத்து பத்துகள் வாங்குவதில் சிரமப்படுவீங்கன்னு அர்த்தம். பாதகாதிபதியுடன் தொடர்பு பெற்று இருக்கக்கூடாது சார். அது மட்டுமல்ல, 2ஆம் வீட்டதிபதியும் 4ஆம் வீட்டதிபதியும் 5ஆம் வீட்டதிபதியும் 11ஆம் வீட்டதிபதியும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டதிபதியுடன் தொடர்பு பெற்று இருக்கவே கூடாது உங்கள் ஜாதக கட்டத்தில். அப்படி இருந்ததே என்றால் பல அவமானங்களை பட்டு தான் நீங்கள் சொத்து பத்து சேர்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். சார் இப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் 4ஆம் வீட்டதிபதி 7ல் போய் அமர்ந்திருக்குன்னு வைங்க, மனைவி மூலமாக சொத்து பத்துகள் சேரப்போகுதுன்னு அர்த்தம் சார். 4ஆம் வீட்டதிபதி 9ஆம் வீட்டில் போய் அமர்ந்து 9ஆம் வீட்டதிபதி நல்ல நிலையில் இருக்குன்னு வைங்க. இவர்கள் எல்லாம் பாருங்க, வெளியூரில் போயிட்டு தேடி தேடி போயிட்டு வெளியூரில் தான் சொத்து பத்தே வாங்குவாங்க சார். இப்போ 4ஆம் வீட்டு அதிபதி குரு சூரியனுடன் தொடர்பு பெற்றிருக்குன்னு வைங்க, இவர்களுக்கெல்லாம் சொத்து பத்துகள் பன்மடங்கு குரோத்தில் இருக்கும் சார். மிகப்பெரிய அளவில் குரோத்தில் இருக்கும் சார். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் தொடர்பு பெற்று 8ஆம் இடம் தொடர்பு பெற்றுன்னு வைங்க, இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தான செட்டில்மெண்ட்டு, உயில் சொத்துலாம் எழுதி வச்சுட்டு போவாங்க சார். சார் நமக்கு என்ன எழுதப்பட்ட விதி இருக்கிறதோ உங்கள் ஜாதக கட்டத்தில், அதன்படி நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு சொத்து பத்துகள் வந்தே சேரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ சார் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டிலேயே இவர்கள் காலம் கழிந்து விடும் சார். ஒரு சிலர்லாம் 600 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட் ஒரு சின்னதாக இடத்த வாங்கி அதில் நல்ல வீடு கட்டி சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க சார். சார் ஆனால் உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் ஸ்திர லக்னக்காரங்க வைங்க, இவங்களுக்கெல்லாம் அதிகமாக சொத்து பத்துகள் நிச்சயம் சேரும் சார். சொந்த வீடுகள்லாம் கண்டிப்பாக வந்துடும் இவங்களுக்கெல்லாம். ஸ்திர லக்னம்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், கும்ப லக்னம், இதெல்லாம் ஸ்திர லக்னங்கள். இந்த ஸ்திர லக்னக்காரர்களுக்கு நல்ல தசா காலம் நல்ல வயது காலத்தில் வந்துவிட்டால் நிச்சயமாக உறுதியாக அந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து அமர்ந்து விட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் சொகுசு பங்களாவும் சேர்த்து கட்டிடுவாங்க சார். அந்த சுக்கிரனும் நல்ல நிலையில் இருந்துட்டா. அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவில் சொத்து பத்துக்கள் சேர வேண்டும் என்றால் அவர்களுக்கு அவர்களுடைய ஜாதக கட்டத்தில், உங்கள் ஜாதக கட்டத்தில் செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் குருவுடன் தொடர்பு பெற்று அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த தசா காலமும் வந்துவிட்டால்
மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் அதிகபட்சமான சொத்து பத்துக்கள் சேர்ந்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார். இதெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது சார். அப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய பூமிக்காரகன் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த செவ்வாய் கிரகத்துக்குண்டான தெய்வமான எம்பெருமான் முருகனை மனமுருகி அந்த கந்தனை வழிபட உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் சார். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.